ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மொபைல் நம்பரை வச்சு எப்படி அவங்களோட போட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு வெஹிக்கிள் நம்பரை வச்சு அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் அவங்க மொபைல் நம்பர், அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் மெயில் ஐடி வச்சு அது வழியா அவங்க மொபைல் நம்பர் எப்படி எடுக்கிறது, அது வழியா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இது யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இது எல்லாமே ப்ராக்டிக்கலா தான் இருக்க போது. எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். இதுக்காக நம்ம வந்து நிறைய டூல்ஸும் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு இதுக்கு டார் ப்ரௌசர் தேவை. அதோட இன்ஸ்டாலேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு இந்த லிங்க் தேவை. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு நேராக டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து Ctrl+Shift+ கொடுத்து நான் ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வி கெட்டுங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும். வெப்சைட்குள்ள போய் இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்றது கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய காலி லினக்ஸ்க்கான வெர்ஷன் செட் ஆகக்கூடிய 64 பிட். அந்த 64 பிட்ல தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். 34 பிட் கொடுத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு சிஸ்டமுக்குமே ஒர்க் ஆகாது. அதனால 64 பிட் கொடுங்க. அதுக்கடுத்து இங்க என்னன்னா ஜிப் ஃபைலா தான் இருக்கு. டார் ஜிப் வச்சு தான் கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. இது டார் ப்ரௌசரே டார் ஜிப் வச்சு தான் கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து கொடுக்க போறதில்ல. நீங்க கொடுக்காதவங்க இதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. இந்த லிங்க்ல தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது. அதுக்கடுத்ததான் வந்துட்டு இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது என்னங்கிறத நான் இங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். சேம் Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, டார் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணு. எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா, நான் வாங்கின ஜிப் ஃபைல, அதாவது நான் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைல எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த டார்ங்கிறது வந்து ஒரு டூல். இது வந்து என்ன பண்ணுன்னா, கம்ப்ரஸ் பண்ண ஜிப் ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இது மாதிரி கன்சிப்பும் இருக்கு. கன்சிப் வந்து இப்போ மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்றதே இல்லை. அதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதனால இப்போ நான் யூஸ் பண்றது வந்து இந்த டூல் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. இதை கொடுத்துட்டு என்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி எல்லாமே செட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணனால எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்தது அது வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிருப்போம். அது என்ன ஃபோல்டரை கிரியேட் பண்ணிருக்குன்னா, டார் ப்ரௌசர்னே வந்து உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு சிடி கொடுத்துருங்க. இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிடிங்க வந்து சேஞ்ச் டைரக்டரி, என்னை வந்து டைரக்டரிக்குள்ள மாத்து, ஃபோல்டரோட இந்த டார் ப்ரௌசரோட ஃபோல்டருக்குள்ள என்ன மாத்துன்னு சொல்லியிருக்கேன். அதாவது டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர் வந்து நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். அதை தான் நான் வந்து இங்க சொல்லியிருக்கேன், சேஞ்ச் டைரக்டரின்னு. இதை கொடுத்து என்டர் பண்ணிருங்க. நான் இதை கொடுத்து என்டர் பண்ண போறதில்ல, ஏன்னா நான் வந்து வேற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது என்னோட கஸ்டமைஸ் லேப்னால எனக்கு ஏற்ற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற இந்த மெத்தட் வந்து எல்லா சிஸ்டமுக்குமே செட் ஆகும். அதனால இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, டார் ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்ண போறோம். டெஸ்க்டாப் மோட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருக்கேன்னா, டாட் / எதுக்குன்னா, ஹிடன் ஃபைல்ஸ் யூஸ் பண்றக்கோ இல்ல வந்து SSH ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்றக்கோ நம்ம வந்து இந்த டாட் / யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் டார் ப்ரௌசருக்கு இதை யூஸ் பண்றோம். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து டார் ப்ரௌசர் இங்க ஓப்பன் ஆயிடுற மாதிரி. இப்போ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போற டூல் நேம் வந்து கிளாரிட்டி செக். இந்த கிளாரிட்டி செக்கோட லிங்க் நான் வந்து இங்க வச்சிருக்கேன். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்றதுனா நீங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படி நோட் பண்ணி வச்சுக்கீங்கனாலும் நோட் பண்ணிக்கோங்க. நேரா இங்க வந்துருங்க. இந்த வெப்சைட்குள்ள வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்க நமக்கு என்னென்ன கேக்குதுன்னா, மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்க கொடுத்து லுக்அப் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு வெப்சைட்குள்ள போறீங்க, அதுல ஏதாவது உங்க கான்டாக்டோட ஆக்சஸ் ஏதாவது கேக்குது அப்படிங்கிற மாதிரி இது வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு டேட்டாபேஸ் நடக்கும். அதே மாதிரி வேற எதுலயாவது ஒரு சைட்ல நீங்க வந்து மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுல உங்க பர்சனல் டேட்டாஸ் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே டேட்டாபேஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வைக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து தரும். இப்போ இதை நான் செக் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வெப்சைட்ல எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்து நம்ம யூஎஸோட நம்பர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இதை மட்டும் நீங்க அப்படியே காப்பி பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். கரெக்டா, ஏன்னா இந்த +1 வந்து அங்க ஆல்ரெடி இருக்கு. அதனால நம்ம வந்து அதை போட வேண்டியதில்லை. ஸோ இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு லுக்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ப்ராசஸ் ரொம்ப டைம் இருக்கும். அதனால நான் இது கொடுக்கல. இன்கேஸ் இதை கொடுக்கனா இங்க கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பாத்துக்குள்ள போயிடும். இந்த மாதிரி தான் போகும். அவங்களோட என்னென்ன லொகேஷன்ஸ்ல இருந்து எதெல்லாம் கிடைக்குமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துரும். உங்களோட போட்டோஸும் சேர்த்து எடுத்துரும். இது வந்து உங்களுக்கு லாகின் கேட்கும், இல்லைன்னா வந்து நீங்க பே பண்ற மாதிரி கேட்கும். இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் நான் இது வந்து கொடுக்க போறதில்ல. இந்த மாதிரி தான் வந்து போட்டோஸ் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேஸ் ஐடி எடுத்து கொடுக்கும். இதை நம்ம வந்து அப்படியே பேக் வந்துக்கலாம். ஏன்னா இது வந்து டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும் உங்க மெயில் ஐடி கேட்கும், இல்லைன்னா வந்து பே பண்ண சொல்லி கேட்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, மெயில் ஐடிக்கு வந்து நீங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன். அடுத்து வந்து மெயில் ஐடியோட இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நம்ம மெயில் ஐடி டெஸ்ட் பண்றப்போ நான் வந்து இங்க எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. வெயிட் பண்ணுங்க, இந்த வெப்சைட்டுக்கு போயிருக்கலாம். ஓகே,
இப்போ இந்த மாதிரி டெம்ப் மெயில் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும் டெம்பரரியா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்கு. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனானிமஸா இருக்கிறக்கா, அதாவது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இருக்கக்கூடாது, நான் வந்து கரெக்டான ஆக்சஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கேதர் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப் மெயில்ஸை தான் யூஸ் பண்ணும். எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஒரிஜினல் மெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்றேன்னா ஒரிஜினல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி அதுல டேட்டா பேஸ் நடந்துச்சுன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் போயிடும். அதனாலதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சாரி, இந்த வெப்சைட் கரெக்டா ஒர்க் ஆகல, வெயிட் பண்ணுங்க, வேற வெப்சைட் போய்க்கலாம். பேக் வந்துடுங்க. இதுல ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். அது நீங்க தான் பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகே, நெட்வொர்க் கொஞ்சம் டவுனா இருக்கு. டார் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட்வொர்க் டவுனா தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்பீடா இருக்காது, ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கும். ஏன்னா அது நிறைய டிராபிக்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உள்ள போகும். அதனால வந்து உங்களுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் நார்மல் ப்ரௌசரை கம்பேர் பண்ணல. ஓகே, இங்க வந்து நமக்கு மெயில் ஐடி கிடைச்சிச்சு. இந்த மெயில் ஐடியா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது வேற வந்துட்டே இருக்கும், இருங்க இதுக்குள்ள திரும்ப போயிடலாம். ஓகே, அது எதுக்குமே நீங்க வந்து அலோவ் கொடுக்க கூடாது. அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்க இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ நீங்க வந்து அலோவ் கொடுக்காதீங்க. அப்படியே நான் கண்ட்ரோல் சி கொடுத்து பேஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த பேஜுக்குள்ள வந்தோம்னா இங்க வந்துட்டு லுக்அப்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இது வந்திருக்கு. வெயிட் பண்ணுங்க, மொபைல் நம்பர் வந்திருக்கா, இதுன்னு காப்பி ஆகல, இது அப்படியே வெளியே விட்டுரும். வந்துட்டு திரும்ப உள்ள வரும். ஓகே, இப்ப காப்பி ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இதை எரேஸ் பண்ணிட்டு அந்த மெயில் ஐடியா பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கும் நீங்க லுக்அப் கொடுத்தீங்கன்னா இதுக்குமே வந்துடும். இப்போ நீங்க யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா இந்த இது டம்மி மெயில் ஐடி, டெம்ப் மெயில் ஐடி, இதே மெயில் ஐடி கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓடிபி வர ஆரம்பிச்சிடும். ஆனா இதுக்கு வந்து நீங்க கொடுக்க கூடாது. இந்த மாதிரி கேட்கிற வெப்சைட்டை வெளியே வந்துட்டு வேற வெப்சைட்டுக்கு வந்துருங்க. வேற நிறைய வெப்சைட்ஸ் உங்களுக்கு நீங்க பார்க்க முடியும். நான் வந்து வீடியோ லென்த்தா போயிருமேங்கனால அந்த வெப்சைட்ல இருக்க மெயில் ஐடியை எடுத்துக்கிட்டேன். நீங்க யூஸ் பண்றதுக்கு இங்க இருக்க எந்த மெயில் ஐடி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து இது லுக்அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும்னா அந்த மெயில் ஐடியோட மொபைல் நம்பர் கிடைச்சிரும். அந்த மொபைல் நம்பரை தூக்கி இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட போட்டோவும் உங்க லொகேஷன் எல்லாமே கிடைச்சிரும். அடுத்தது போட்டோ கிடைச்சிருச்சு, நான் உங்களை பத்தி இன்னும் டீப்பா ஸ்கேன் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து போட்டோ அப்லோட் பண்ணலாம். இமேஜ் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுவும் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எடுத்து கொடுக்கும். அதுவும் எப்படி ஒர்க் ஆகணும், நீங்க எடுத்திருக்க போட்டோ வந்து வேற ஏதாவது வெப்சைட்ஸ்ல வந்து டேட்டா பிரீச் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுத்து தரும். இன்கேஸ் அது எது டேட்டா பிரீச் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. இது எப்படி நடக்குதுன்னா உங்க மொபைல்ல தான் எல்லா டேட்டா பிரீச்சும் நடக்கிறது உங்க மொபைல்ல தான் நடக்கும். நீங்க ஏதாவது வெப்சைட்ல ஒர்க் பண்ணும்போது ஃபைல்ஸ் ஆக்சஸ்க்கு அலோவ் கொடுத்துருப்பீங்க, அந்த இதுல தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா பிரீச் நடக்கும். ஸோ இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல வெஹிக்கிள் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் நம்பர் வச்சு உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் கிடைக்கும்னா அவங்க மொபைல் நம்பர் கிடைக்கும், பிளஸ் அந்த வெஹிக்கிள் வந்து எந்த ஸ்டேட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸும் உங்களால் எடுக்க முடியும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதையும் சேர்த்து எடுக்க முடியும். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, ஆனா நெக்ஸ்ட் மந்த் வந்து அவைலபிள் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்ட்ரிக்கான அவைலபிலிட்டி இருக்கும். கைஸ், இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் இதை பத்தின வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க, அதை நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.